உச்சக்கட்ட அமானுஷ்ய திகில் சம்பவம். காலேஜ்ல என்ன நடந்தது? திருமதி வாணி, வணக்கம். நான் ஈப்போல தான் மிஸ் படிச்சேன். இங்கதான் டிப்ளமா செஞ்சேன். இன்ஜினியரிங் காஸ்ட் எடுத்ததுனால நிறைய பாய்ஸ் தான் இருப்பாங்க. ரூம் ரெண்ட் எடுத்து தான் நான் தங்கி இருந்தேன். சொந்தக்கார அக்கா வீட்டுல ஒரு ரூம் காஸ்ட்மா இருக்கு, நீங்க அங்க போய் ஸ்டே பண்ணிக்கீங்க, காலேஜ் அது கிட்ட தான் அப்படின்னு. ஓகேன்ட்டு ஏன்னா காலேஜுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஸ்டே பண்ண. போன ஆரம்பத்துல அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு இஷ்யூ எதுவுமே இல்லை. அந்த அக்கா தான் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அவங்க நைட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க கம்பெனில. ஃபுல்லா நைட் ஷிஃப்ட் அவங்க எல்லாத்துக்குமே. ஒரு நாள் அவங்க பாலே பண்ணிட்டு வீட்டுக்கு நார்மலா தூங்குறப்ப ஒரு வாரமா எப்படி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சுன்னா, யாரும் நம்மள எப்படி சொல்லுவாங்க, போட்டு அமுக்குற மாதிரி, நம்மள யாரோ கூப்பிடுற மாதிரி அப்படியே ஒரு தாட் இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவோம், நம்ம சாமி கும்பிடுறது ரொம்ப குறைஞ்சிச்சு போல நம்மளுக்கு, அதனாலதான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நார்மலா அதை இக்னோர் பண்ணிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தேன் மிஸ். அந்த வீக் நடந்து செகண்ட் வீக் வரும்போது எனக்கு மென்சஸ் வந்துருச்சு மிஸ். நார்மலா அந்த மாதிரி இருந்தது. இப்ப நம்மளால பெரிய அளவுக்கு ப்ரே பண்ண முடியல. படுக்கிறப்ப மட்டும் சும்மா தலகாணியில கிட்ட அப்படியேதான் ஓடுனுச்சு. நான் ஒண்டி தானே மிஸ் இருந்தேன். அவங்க திடுதிடுப்பா ஒரு நாள் அந்த ஒரு செகண்ட் டே அவங்க ஒரு மாதிரி வேகமா கத்துனாங்க அவங்க ரூம்ல இருந்து. நானு முதல்ல யாரோ எங்கேயோ கத்துற மாதிரி இருந்தது. என்னோட ரூம் பின்னாடி இருக்கும், அந்த அபார்ட்மெண்ட் கடைசி ரூம். என்னோட நான் டாய்லெட் போகணும்னா வெளியில தான் வரணும். அவங்க ரூம் அட்டாச் பண்ணிருக்கோம் அந்த பாத்ரூமோட. யாரோ கத்துற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு எந்திரிச்சு கொஞ்சம் உட்காந்து ரூம் லைட் எல்லாம் போட்டு பயந்துட்டேன், உட்காந்து இருந்தேன். அப்ப திருப்பி பார்த்தா யாரோ கத்துற மாதிரி, இன்னும் வேகமா கத்துற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பயம். ரூம் கதை திறந்து அந்த அக்கா ரூமுக்கு அவங்க தான் கத்துற ஒரு ஃபீலிங், அவங்க தான் கத்துறாங்களா அப்படி சொல்லிட்டு நான் வெளியே பார்த்தேன். இந்த ஹால்ல யாரோ ஒரு மாதிரி இப்படி செஞ்சுக்கிட்ட உருமுனா எப்படி இருக்கும் மிஸ், அந்த மாதிரி ஒரு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. மணி அப்ப கிட்ட 3 கிட்ட இருக்கும். என்னோட அபார்ட்மெண்ட் ஒண்ணா இருக்கும். எப்படின்னா பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. படியேறி வந்தா எங்க ஒரு வீடு, ஏத்தாப்புல ஒரு வீடு. என்னன்னா எங்க எதிர்த்துல உள்ள வீடு ஆள் இல்ல, பூட்டி தான் இருக்கும். நான் போய் யாரு கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல, இவங்க இப்படி சவுண்ட் பண்றதுக்கு. இப்ப நான் என்ன பண்ணேன், என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ண. ரொம்ப நேரம் அடிக்கிறேன், அவங்களும் போன் எடுக்கல. நான் மணி 3 ஆகி பயத்துல போய் நான் ரூம் முழுக்க திருப்பி பூந்துக்கிட்டேன். யாருக்கு கால் பண்றதுன்னு எனக்கு தெரியும் இல்ல, யாரு கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் சென்று அந்த சத்தம் அப்படியே நின்றுச்சு மிஸ். அந்த அக்கா ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க, இல்ல ஏதாவது இதா இருக்கும், அதனாலதான் அது மாதிரி செஞ்சுட்டாங்க சொல்லிட்டு படுத்துட்டு கண்ணு மூடி ஒரு 1/2 மணி நேரம் கூட இருக்காது மிஸ். என்னோட காலோட அந்த விரல யாரோ புடிச்சு ஊசி பண்ற மாதிரி இருந்துச்சு. யாரும் எப்படின்னா பயத்துல நான் என்ன பண்ணேன், வெறும் அந்த என்ன சொல்லுவாங்க டேபிள் லைட் மட்டும் ஆன் பண்ணிட்டு போன பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அப்படியே படுத்திருக்கேன். பயமாவே இருந்துச்சு ஒரு மாதிரியா. ஆனா டயட் எல்லாம் விடிக்கால தான் தூக்கம் வந்துருச்சு. இந்த போது யாரும் அந்த விரல மட்டும் நோண்டுற மாதிரி இருந்துச்சு. அவங்களோட நம்மளுக்கு யாரும் ஊசி பண்றாங்க அப்படி சொல்லி லைட் தட்டு போற மாதிரி இருக்கு. விரல் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்தது. சம்திங் விரல மட்டும் தனியா இழுத்தா ஒரு பெயின் வர மாதிரி, விரல் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ட்டு உண்மையிலே நான் பயந்துட்டு மீன்ஸ் அழுவு மாதிரி தான் இருந்தது. அது என்ன பண்ண, நல்லா கண்ணு மெதுவா திறந்து பாக்குறேன். என்னோட 2 கால் நம்ம படுத்திருக்கோம்ல மீன்ஸ், நம்ம கால் இப்படிதான் வச்சு படுப்போம் நார்மலாவே. அந்த விரல் பிடிச்சி இழுக்குது இல்ல, அதுக்கு 2 நடுவுல கையில சம்திங் என்னமோ தலை மட்டும் டேபிள் மேல வச்சு நம்மள அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் மிஸ். ஐயோ என்னால கட்டவே முடியல மிஸ். எப்படி உருவம் வெறும் தலை மட்டும்தான் கரெக்டா என்னோட காலுக்கு நேரா அப்படி இருந்து எக்ஸாக்டா என்ன பாக்குறாங்க. நான் பாக்குறேன், அவங்க பாக்குறாங்க. அந்த மாதிரி எனக்கு தலை பார்க்க எப்படி இருந்துச்சு? மனசால் தலை மாதிரி இருந்துச்சா? மனசால் இல்ல மீஸ், அது எப்படி சொல்றது, ஒரு மாதிரியா அது சொரி மாதிரி ஒயிட்டா இருந்தா எப்படி இருக்கும், கண்ணு அந்த மாதிரி வாயெல்லாம் இல்ல, வெறும் ஒரே ஒரு ரவுண்டா ரெட் கலர்ல கண்ணு மட்டும் இருந்தா எப்படி இருக்கும் மீஸ். அப்படியே ரெட்டா நம்மள பார்த்து ஃபிளாஷ் பண்ணா அப்படி இருக்கும். ஆனா முடி வெள்ளை கலரு, வெள்ளை அப்படியே அந்த தலையோட நீட்டா இருக்குமே அந்த மாதிரி இருந்தது மீன்ஸ். நான் எனக்கு உண்மையிலே அழுந்தனா இல்ல நான் கத்து ட்ரை பண்றேன்னா எதுவுமே எனக்கு தெரியல மீன்ஸ். ஆனா நான் சத்தம் போடுறேன், சத்தம் வர மாட்டுது. என்னால ஒண்ணுதான் செய்ய முடிஞ்சிச்சு. பார்த்துட்டு கண்ணு திருப்பி சாத்திக்கிட்டேன். நானு சாத்திட்டு இப்படியே கொண்டே சரியான பயம் மிஸ். நானு எப்படி என் மனசு சொல்லுது ஓடி போய் அந்த அக்காவை கூப்பிடு அப்படின்னு. ஆனா ஓட முடியல. நம்மளோட ஃபோர்ஸ் நம்மள அந்த மெத்திலே போட்டு அமுக்குது. அமுத்திட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு கொஞ்ச
கொஞ்ச நேரம் சென்று எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவா லைக் மனசுல என்ன நினைக்கிறேன்னா சாமியோட பேர் தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓம் துர்கா நம்ம இதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மனசுலயே. சொல்லி 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 கொஞ்ச நேரத்துல நம்மள அறியாம நமக்கு ஒரு தைரியம் பட்டுன்னு காலை இழுத்து காலோட வச்சு நான் அப்படியே உக்காந்துட்டு பயமா இருக்கு. எந்திரிச்சு போய் ரூம் கதவு திறக்கிறதுக்கு ரூம்ல என்ன இருக்கு போய் அந்த லைட்டையாச்சும் ஆன் பண்ணிடுவோம் சொல்லுது. ஆனா பயம் இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே நின்னுட்டு கொஞ்ச நேரம் பாக்குறேன். அது லைக் எப்படி நான் ஒரு மிருகம் அந்த ஷிலிங் மேல போனா எப்படி இருக்கும் ஒரு பயம் மாதிரி, அந்த மாதிரி ஒரு பயம் மாதிரி சம்திங் என்னமோ முடி மாதிரி அப்படியே ஷிலிங் மேல போற மாதிரி இருந்துச்சு மிஸ். ஐயோ நான் உண்மையிலே அப்படியே பட்டு கத்த ட்ரை பண்ண. எனக்கு நேரமா எத்தல ஒரு சவுண்டுமே வரல மிஸ். நான் அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு கத்துறேன் நெஞ்சு இது பண்ற மாதிரி, சத்தமே வர மாட்டுது. அப்புறம் ஒரு கட்டத்துல நினைக்கிறேன் அறியாமலே நான் வேகமா கத்திட்டேன் போல. கத்துன கையோட. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.